பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேர்வழி பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நம்ம இன்னைக்கு ஷத்துடைய பாடத்தை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல ஷத்துனா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த டபிள்யூ மாதிரி வடிவத்துல இருக்குல்ல, அதுதான் ஷத்து அப்படின்னு சொல்லப்படும். சரிங்களா? ஒரு எழுத்து மேல சத்து இருந்துச்சுன்னா அத 2 முறை படிக்கணும். சரிங்களா? ஒரு எழுத்து மேல சத்து இருந்துச்சுன்னா அத 2 முறை படிக்கணும். எப்படின்னு உதாரணம் காட்டியிருக்காங்க பாருங்க. இப்ப நூனுக்கு மேல சத்து இருக்கு. சரிங்களா? இந்த நூனை என்ன செய்யணும்? 2 நூனா போட்டு படிக்கணும். அதாவது முதல் நூனுக்கு சுக்கூன் போட்டுறணும். சுக்கூன் இருந்தாலே அந்த எழுத்து என்ன செய்வோம்? நம்ம முந்தைய எழுத்தோட தான் சேர்த்து படிப்போம். சரிங்களா? அப்ப அன் அப்படின்னு நம்ம ஓதிட்டு அதுக்கு பிறகு இன்னொரு நூன் போட்டு அந்த நூனுக்கு இந்த சத்துள்ள நூனுக்கு என்ன ஹரக்கத்து இருக்கோ அதே ஹரக்கத்தை போட்டு நம்ம ஓதணும். சரிங்களா? அப்ப அன்ன அப்படின்னு சொல்லி அழுத்தி ஓதுவோமா? இப்படிதான் இந்த சத்துள்ள எழுத்தை படிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி எழுதி நம்ம ஓதக்கூடாது. ஒரு நூனுக்கு சுக்குனும் இன்னொரு நூனுக்கு ஜபரும் போட்டு எழுதி ஓதக்கூடாது. நம்ம மனசுக்குள்ளேயே என்ன செய்யணும்? அந்த மாதிரி அழுத்தி 2 நூனா போட்டு இந்த மாதிரி சத்துள்ள எழுத்த அழுத்தி தான் ஓதணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு அழுத்தி ஓதணும். சரிங்களா? இப்போ சத்துள்ள எழுத்தை உச்சரிக்கும் போது அழுத்தமாக உச்சரிக்க வேண்டும். சரிங்களா? என்ன சொல்றாங்க? எந்த எழுத்துக்கு சத்து இருந்தாலும் அந்த எழுத்தை நல்லா அழுத்தி உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நூனின் மீதோ இல்ல மீமின் மீதோ சத்து வந்துச்சுன்னா குன்னா செஞ்சு, அதாவது மூக்கால சிறிது சப்தத்தை மறைச்சி ஓதணும். நூன் இல்லைன்னா மீம்ங்கிற எழுத்து மீது இந்த சத்துங்கிற அடையாளம் வந்துச்சுன்னா அந்த எழுத்தை என்ன செய்யணும்? குன்னா செஞ்சு ஓதணும். அதாவது மூக்கால மறைச்சு ஓதணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்படி ஓதணும்னு சொல்லி பின்னாடி பார்க்கலாம். இப்ப இந்த ஷத்துடைய வார்த்தை வந்தா எப்படி ஓதலாம் அப்படின்னு சொல்லி இந்த பாடத்துல உதாரணம் சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்ப, சரிங்களா? இப்போ இந்த பாக்கு சத்து வச்சிருக்காங்க. அப்ப இந்த பாவை என்ன செய்யணும்? 2ஆ போடணும். சரிங்களா? நம்ம மனசுக்குள்ளேயே 2ஆ போடணும். முதல் பாக்கு சுக்குன்னு வைக்கணும். அப்ப அப் அப்படின்னு சேர்த்துட்டோமா? 2வது பாக்கு ஜபரி போடணும். சரிங்களா? இங்க உள்ள ஜபரை தான் போடணும். அப்ப அழுத்தி அப்ப. சரிங்களா? இப்ப ஒன்னா இல்ல, இந்த மாதிரி சத்து வந்தாலே அந்த எழுத்து என்ன செய்யணும்? முன்னாடி எழுத்தோட சேர்த்து நல்லா அழுத்தி ஓதணும். சரிங்களா? அப்ப இப்ப உப்ப அப்பி இப்பி உப்பி. நல்லா தெரிஞ்சுக்கங்க, சேர்த்து தான் அழுத்தி உச்சரிக்கணும். சரிங்களா? முதல் எழுத்தோட சேர்த்து தான் அழுத்தி உச்சரிக்கணும். உப்பி. சரிங்களா? அத்த இத்த உத்த அத்தி இத்தி உத்தி இச்ச இச்சி இச்சு உச்ச உச்சி உச்சு அப்பன் இப்பன் உப்பன் அப்பின் இப்பின் உப்பின் பப்புன் பிப்புன் புப்புன் தப்பன் திப்பின் துப்புன் ஜப்ப ஜிப்ப ஜுப்ப ஜப்பி ஜிப்பி ஜுப்பி பஅ பஆ குவி. சரிங்களா? தவ்வா சுச்சி அத்த ஹுலு ஹுலு ஹைய அலைய. சரிங்களா? இங்கெல்லாம் 3 எழுத்து வந்திருக்கு. சரிங்களா? 3 எழுத்து வந்தாலுமே என்ன? சத்துடைய எழுத்த அத முன்னாடி உள்ள எழுத்தோட சேர்த்து தான் ஓதணும்.
லை ய சரிங்களா, லை அப்படின்னு சேர்த்துதான் ஓதணும். அலைய சரிங்களா. இங்க ஈயாக சரிங்களா, ஈயாக. யவுன்னு கும்ம, இங்க யவுன்னு, இங்க நூனுக்கு சத்து வந்திருக்கு சரிங்களா. அப்ப மூக்கால மறைச்சு ஓத சொல்லியிருக்காங்க. மூக்கால பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப இன் அப்படின்னு சொல்லும் போதோ அப்படின்னு சொல்லும் போதோ அந்த மூக்கால ஓதுற மாதிரியே நமக்கு ஒரு தோணணும் சரிங்களா. நம்ம மூக்கால ஓதுற மாதிரியே இருக்கும் சரிங்களா. யவுன்னு சும்ம சரிங்களா. அப்ப இந்த 2 வார்த்தையும் புரியலன்னு சொல்லி நீங்க இது பண்ணிடாதங்க. ஏன்னா நம்ம ஓத ஓத பிறகு என்ன செய்யும், உங்களுக்கு புரியும். இப்ப இந்த பாடத்துல புரியலன்னா கூட அடுத்த பாடத்துல என்ன, குர்ஆனை ஓதும் போதே கண்டிப்பா நிச்சயமா அல்லாஹ் உங்களுக்கு புரிய செய்வான். நீங்க ஆனா புரியலன்னு சொல்லி விட்டுறாதீங்க சரிங்களா. பாருங்க, சுய்யிவத் சுய்யிவத் பொத்திலத். இப்போ இந்த ஷத்துடைய பாடமும் உங்களுக்கு எப்படி ஓதணும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல நம்ம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.